அப்ப அண்ணாமலை எங்க இருந்தாரு? அவருக்கே தெரியாது எங்க இருந்தாரு. 2011 சிங்கள ராணுவத்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்ய போறாங்க. அந்த செயலை கண்டித்து நீங்க சொல்றீங்கல்ல ரசிகர்கள் ரசிகர்கள்னு, இதே ரசிகர்களை திரட்டி நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்க தலைவர் பேசுறாரு, அரசியல் கட்சி தலைவர்களே பேச பயப்படுவாங்க. இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் செய்கிறார் அப்படின்னு எங்க தலைவர் பேசுறாரு. பேசும்போது வயசு 37. அண்ணாமலை எங்க இருந்தாரு? அவருக்கே தெரியாது. ஒட்டுமொத்த இளைஞர்களும் திரட்டி மெரினாவில் போராடுறாங்க. பீட்டாவை தடை செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்க வேண்டும் என்று அங்கு ஒட்டுமொத்த இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது அதிகாலை 4 மணிக்கு எங்க தலைவர் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சென்று இந்த இளைஞர்களின் பக்கம் நான் இருக்கிற, பீட்டாவை தடை செய், ஜல்லிக்கட்டு என்பது தமிழர்களின் உரிமை என்று பேசிய பச்சை தமிழன் எங்க தலைவர். எங்களை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அப்போ மக்களுடைய அமோக ஆதரவோடு, குறிப்பாக தாய்மார்களுடைய ஆதரவு அதிக அளவில் இருப்பதனால இங்க பல பேருக்கு டவுசர் கலந்து போச்சு. ஏதாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கின்ற பொழுது சூறாவளி போன்று ஒருத்தர் வந்துட்டாரு. அதனால பதட்டத்தில் அவர்களால் பேச முடியல. கூட்டணி கட்சிகளை வைத்து பேச வைப்பது. நாங்கள் ஊழல் செய்தோமா? நாங்கள் ஏதாவது மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சோமா? நாங்கள் டாஸ்மார்க்கில் 1000 கோடியை மோசடி செய்தோமா? எங்களால் ஏதாவது சாதி பிரச்சனை, எங்களால் ஏதாவது ஒரு மத பிரச்சனை, நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்கிறோம் என்று பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து 20 பேரை நாங்கள் தற்கொலைக்கு தூண்டினோமா? நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை இழுத்து மூடுகிறோம் என்று நாங்கள் சொன்னோமா? நாங்கள் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருகிறோம் என்று நாங்கள் பொய் சொன்னோமா? மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்கிறோம் என்று நாங்கள் சொன்னோமா? இதெல்லாம் யார் சொன்னது? ஊழல் கவனதாராகிய திமுக சொன்னது. அதை எதிர்த்து நாங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லு. மிரட்டுவது, வழக்கு பதிவு செய்வது, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்களா நம்ம? பயந்தாதான் நம்ம நின்று பேசுவோமா? அதுதான் எல்லாரும் பேர் சொல்ல மாட்டேன்றாரு, பயப்படுறாரு. அதான் நேற்று 2 கொட்டு கொட்டினாரு.